பண்ணிடாத. என்ன விட்டு இவங்கெல்லாம் தனியார் நிறுவனத்துல நைட் டியூட்டி பாக்குற பொண்ணுங்க. வேலை முடிச்சு வீட்டுக்கு போறப்ப தூக்கிட்டு வந்துருவானுங்க. நான் போதை ஊசி போடுவேன், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் காரணம் யாருடா? சத்தியமா நான் இல்ல, கோவிந்தன். அவனுக்காகத்தான் என் தாமரைய மயக்க ஊசி போட்டு வச்சிருந்தியா? இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், நான் தான் ஜெயிப்பேன். என்னடா போனையும் காணும் ஆளையும் காணுமேனு நீ சொன்னீன்னு பங்களால போய் பார்த்தா அங்க அந்த டாக்டர் நம்ம ஆளுங்களை செத்து கிடக்குறாங்க. பொண்ணுங்களையும் ஆளை காணும். ஒளிஞ்சிட்டு இருந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டா வந்துட்டு போனது முனியன்னு சொல்றான். உண்மையாவா சொல்றேன்? ஆமா வாத்தியாரே. மத்தவங்க அந்த முனியனை பத்தி பேசல, நான் நம்பல. இப்ப அவன் ஏன் கிரவுண்ட்லயே ஆட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த முனியன் தலைய காலடியில இருக்கணும். ஓகே வாத்தியாரே. போங்க, போய் கொண்டாங்க, போங்க. என் தலை வேணும்னு ஆள்கள் அனுப்பிச்சில்ல, இந்தா எடுத்துக்க. முனி கொலகாரன் கொள்ளக்காரன் போலீஸ் சாமியாருங்க தான் பெரிய பெரிய கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஐயோ வாஜாரே, போயிட்டே வாஜாரே. வேர்ல்டு கப்பு பார்க்காமலே போயிட்டே வாஜாரே. சிங்கத்துக்கு பெயில் சேகரிச்சுடா. பெயில் சேகர் இல்லடா, முனியன் தான் ரன் அவுட் கொடுத்துட்டான். நீங்க சொன்ன ஆளுகளுக்கு தான் பொண்ணுகளை ஏற்பாடு பண்ணாரு. கூட வைரனரா ஓடி வந்த டாக்டர் தான் அவுட் ஆகிட்டான். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்களா புடிங்கிட்டு இருந்தீங்களா? அண்ணே, அந்த முனியை எங்க இருந்தாலும் அவன் தலையை கொண்டு வாங்கடான்னு சொல்லி அமிச்சாரு. அவனை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் இங்க வந்து இவரை போட்டு தள்ளிட்டானே. போலீஸ் வேற ஃபைலை க்ளோஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்க அனுப்பிட்டாங்க. என்னத்தை போட்டு அமிக்கினாங்களோ இந்த நாறு நாறுது. இதுல மாலை வேற. ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. வணக்கத்தில் வர நான் எதிர்பார்க்கல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? 1961 சென்னையில ரவுடித்தனத்தை உருவாக்குனதே நான் தான்டா. பிச்சைக்காரங்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு சங்கம், அதுக்கு இவர் தலைவர். நமக்குள்ள என்ன வேணா சண்டை இருக்கலாம், நாம எந்த கட்சியை வேணா சார்ந்து இருக்கலாம். உங்கள யாராவது ஒருத்த அவனை கொண்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா எவனோ ஒருத்த எங்க இருந்தோ வந்து 6 மாசத்துல வளர்ந்து அவனை கொண்டு இருக்கான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? தமிழ்ல இதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சத்தம் பெருசு மேற்படி ஆயிட்டம் சின்னதுன்ட்டு. அதுக்கு சரியான உதாரணம் இந்த ஆள் தான். தலைவர், எந்த தொழிலுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு. ஆனா ஒரு ரவுடிங்கிறவன் மட்டும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ மந்திரி அப்படின்னு வளரணும்னு தான் ஆசைப்படுவான். நான் இப்பதான் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்திருக்கேன். அதனால்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்காக இந்த கோவிந்தனை வச்சிருந்தேன். ஆனா இவன் என்னடானா கேவலம் எங்க அக்கா பையன் பால்பாண்டி வளர்த்த முனியங்கையால செத்து போயிட்டான். இதுக்கு மேலேயும் நாங்க பொறுமையா இருந்தா இன்னைக்கு இந்த கோவிந்தனுக்கு ஏற்பட்ட கதி தான் நாளைக்கு எங்களுக்கு ஏற்படும் எனக்கு நல்லா தெரியும் தலைவரே. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு பிரிஞ்சு கிடந்த பசங்களாம் இந்த கோவிந்த சவால் இன்னைக்கு இங்க வந்து ஒன்னா சேர்ந்துருக்கானுங்க. நானே இறங்குறேன்.
அந்த முனியனை கொத்துக்கறியாக்கி உங்க காலடியில கொண்டு வந்து போடல, என் பேரு செந்தில் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர். சொல்லுங்க டாக்டர். முதலாளி முனியா சொல்றா. நம்ம தாமரை கண்ணை திறந்துட்டா முதலாளி. பழைய மாதிரி குணமாயிட்டா. டேய், சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த சோகமா சொல்ற. நீ அவளை கூட்டுங்க வாடா. தார தப்பட்ட மேல தாளம் வச்சு ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்ல முதலாளி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய முனியனா அவ கூட வர முடியாது. என்னடா சொல்ற? இருக்கா ரவுடியா மாதிரி பல தப்புகள் செஞ்சுதான் நான் அவளை காப்பாத்தினேன்னு கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா உசுரவே விட்டுருவா முதலாளி. இத்தனை நாள் அவளை ஆஸ்பத்திரியில் வச்சு காப்பாத்தினது நீங்க தான் அவள்கிட்ட நீங்க சொல்லணும். முடியாது, நான் சொல்ல மாட்டேன்டா. தாமரையை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே நீங்க என்னை ஊரை விட்டு அனுப்பிச்சிங்க. முதலாளி, என் பாதை வேற பக்கம் போயிடுச்சு. இனிமே உங்க பக்கம் திரும்பாது. நீங்க ஊர் எல்லையில வந்து நில்லுங்க. தாமரை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். என்னை நீங்க ஊரை விட்டு அனுப்பாமலே இருந்திருக்கலாம் முதலாளி. உங்க முனிய வந்துட்டார். அதெல்லாம் அப்புறம் ஊர்ல போய் பேசிக்கலாம். உட்கார். உனக்கா உங்க அப்பா காத்துக்கிட்டு இருப்பார். சீக்கிரம் எங்கடா முடிய? உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன்.